ஏப்ரல் 11, 2011 நேஷனல் வாலிபால் டீம்லையும் ஃபுட்பால் டீம்லையும் ஒரு பிளேயரா இருந்துட்டு இருக்கிற அருணிமா சின்ஹா வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ட்ரெயின்ல போயிட்டு இருக்கச்ச அந்த ட்ரெயினை வந்து சில திருடர்கள் இல்ல வழிப்போக்கர்கள் வந்து உள்ள புகுந்து இவங்க கிட்ட இருக்கிற செயினை வந்து ஸ்நாட்ச் பண்ண ட்ரை பண்றாங்க. பேசிக்கலா இவங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன்றதுனால அவங்களோட ஃபுல் வில் பவரை யூஸ் பண்ணி அந்த திருடர்களை தடுக்கிறாங்க. எதுவும் செய்ய முடியாம போன அந்த திருடர்கள் வந்து இவங்களை அந்த ட்ரெயின்ல இருந்து அப்படியே தள்ளி விட்டுறாங்க. இவங்க எதிர்க்க இருக்கிற ட்ராக்ல போய் விழுந்துடுறாங்க. ஓடுற ட்ரெயின்ல இருந்து விழுந்த வேகத்துல அவங்களால எந்திரிக்கவும் முடியல. அதே நேரத்துல எதிர் ட்ராக்ல இன்னொரு ட்ரெயின் வந்துருச்சு. அந்த ட்ரெயின் இவங்களோட கால் மேல ஏறிடுச்சு. இதனால இவங்களுக்கு ஒரு கால் முற்றுமே போயிருச்சு. மற்றொரு கால் செயலிழந்த நிலையை அடைந்து விட்டது. இந்த ஸ்டேஜ்ல யாரா இருந்தாலும் லைஃப்ல என்ன நினைப்பாங்க? அவ்வளவுதான்டா, என் லைஃப் போச்சு, 2 கால் இல்ல, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த இடத்துலதான் அருணிமா சின்ஹா ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாங்க. நான் வந்து மிக உயர்ந்த சிகரத்தை அடையணும்னு நினைக்கிறாங்க. அது என்ன மிக உயர்ந்த சிகரம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, அவங்க அடைய நினைச்ச சிகரம் மவுண்ட் எவரெஸ்ட். 2 கால்கள் இல்லாம 2 வருஷம் போராடி கஷ்டப்பட்டு, கால் இருந்தே அந்த வழி தாங்க முடியாது, அவங்க கால் இல்லாம she became the first ever female amputee to reach the top of Mount Everest. சொல்றப்பே எப்படி இருக்குன்னு பாருங்க. If she can do it, why can't we? அவர்களால் 2 கால்கள் இல்லாமலேயே எவரெஸ்ட் சிகரத்தை அடைய முடியும் போது நம்மால் 2 கால்களுடன் ஏன் நம் லட்சியத்தை அடைய முடியாது? அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி நபர்கள் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நபர்கள் பத்தி படிங்க, பகிருங்க. உங்களோட சிகரத்தை அடைய நீங்க போராடிட்டு நிச்சயம் வெல்க. நன்றி.